Hello friends, அனைவருக்கும் வணக்கம். Redmi கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா Redmi Note 13, 13 Pro, 13 Pro Plus இந்த மாதிரி ஒரு மூணு ஸ்மார்ட் போனை இந்தியால ஜனவரி 4th அன்னைக்கு லான்ச் பண்ண போறாங்க. இதுல Redmi Note 13 Pro Plus இந்த ஸ்மார்ட் போன்ல என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, என்ன பிரைஸ்க்கு லான்ச் பண்ண போறாங்க அப்படின்றத பத்தி எல்லாமே டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஏர் எக்ஸ்போ. நான் சுரேஷ். இந்த ஸ்மார்ட் போனோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான டிசைன் கொடுத்திருக்காங்க. விகான் லெதர் டிசைனோட தான் இந்த ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ண போறாங்க. கர்வ் டிஸ்ப்ளே தான் இந்த ஸ்மார்ட் போன்ல வரப்போகுது. பேக் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு 4 கலர் மாடியூலோட இந்த ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ண போறாங்க. இந்த ஸ்மார்ட் போனோட வெயிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 201.5 கிராம். கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் ப்ரொடெக்ஷனோட தான் இந்த ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் டிஸ்ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது 6.67 இன்ச்சஸ்க்கான 1.5K AMOLED டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. 120 Hz ரெஃப்ரெஷரோட இந்த ஸ்மார்ட் போன் வரப்போகுது. 1800 nitsக்கான பீக் பிரைட்னஸும் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுக்குறாங்க. HDR10+ சப்போர்ட், Dolby Vision சப்போர்ட் இந்த மாதிரி ஸ்பெக்ஸோட தான் இந்த ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது MediaTek Dimensity 7200 Ultra அப்படின்ற ஒரு ப்ராசஸர் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். COD கேம்லாம் பாத்தீங்கன்னா 90 FPS ல மீடியம் டு ஹை செட்டிங்ல நீங்க ப்ளே பண்ணிக்க முடியும். BGMI அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 FPS ல நீங்க ப்ளே பண்ணிக்க முடியும். இதோட AnTuTu ஸ்கோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7,80,000 வரைக்கும் ஸ்கோர் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. RAM டைப் அப்படின்னு பார்க்கும்போது LPDDR5X க்கான RAM-உம் UFS 3.1க்கான ஸ்டோரேஜும் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுக்குறாங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் 200 மெகாபிக்சல்ல OIS சப்போர்ட்டோட பிரைமரி கேமரா கொடுக்குறாங்க. 8 மெகாபிக்சல்ல அல்ட்ரா வைட் பிளஸ் 2 மெகாபிக்சல்ல மேக்ரோ சென்சாரும் கொடுக்குறாங்க. 16 மெகாபிக்சல்ல செல்ஃபி கேமராவும் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரியும் 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுக்க போறாங்க. OS அப்படின்னு பாத்தீங்கன்னா Android 13 based on MIUI 14 ஓட தான் லான்ச் பண்ண போறாங்க. Redmi Note 13 Pro Plus ஓட கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5G, Wi-Fi 6, Bluetooth 5.3, Dual 4G VoLTE, NFC, IR Blaster இந்த மாதிரி கனெக்டிவிட்டி எல்லாமே இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுக்குறாங்க. சென்சார் அப்படின்னு பார்க்கும்போது இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார், ஃபேஸ் அன்லாக் இந்த மாதிரி சென்சார்லாம் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுக்குறாங்க. IP68 க்கான வாட்டர் ரேட்டிங், Dual Stereo ஸ்பீக்கர் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸோட தான் இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆக போகுது. இந்த ஸ்மார்ட் போனோட RAM வேரியன்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12+256 and 16+512 இந்த மாதிரி RAM வேரியன்ட்ல லான்ச் பண்ண போறாங்க. சோ இந்த ஸ்மார்ட் போனோட பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியால 27,000ல இருந்து 30,000க்குள்ள செட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். இந்த Redmi Note 13 Pro Plus இந்த ஸ்மார்ட் போனுக்காக எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க? இந்த ஸ்மார்ட் போனை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சுரேஷ், ஏர் எக்ஸ்போ. தேங்க்யூ.